வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்பி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா வேலுமணி தரப்பை எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அதோட பல மடங்கு பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு வாழ்க கோஷம் போட்டாங்க. இந்த வாழ்க கோஷம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமிக்கும் அதுக்கும் கோபம் இருக்குது. எதனால வச்சுட்டு பார்க்கணும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பெரிய லெவலில் சுதாரிக்கவே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு நிர்வாகிலாம் மாற்றிட்டே வந்தார். இதுக்கு பக்கபலமாக இருந்தது பார்த்தீங்கன்னா வேலுமணி. எல்லாத்துக்குமே வேலுமணி துணையாக தான் இருந்தார். வேலுமணி தான் ஆட்களை போட்டு வந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேவராக தான் நடந்துக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவாளரை பற்றி பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டே வர்ற மாதிரி சொன்னார். ஆனால் உண்மையில் அங்கே நடந்தது வேறு. வேலுமணி பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவாளர் போட்டு வந்தார். வேலுமணியை நம்ம ஆதரவாளர் தான்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி சசிகலா ஓபிஎஸோட பார்த்தீங்கன்னா இணக்கமாக தான் பேசிட்டு இருக்காரு. சசிகலா ஓபிஎஸை இணைக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு தான் வர்றாரு. ஸோ இந்த கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு மனச்சோர்வு. என்ன எடப்பாடி பழனிசாமி நம்ம கூட இருந்தார் வேலுமணி, இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி சொல்கிறாருன்ற மாதிரி. ஆனால் இந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இணைச்சா தான் 2026 ஆட்சியை பிடிக்க முடியும். அப்படி 2026 பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக விட்டாங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் திமுக தான் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக கட்சியிலேயும் மிகப்பெரிய ஒரு குழப்பம் நீடிச்சுட்டு தான் இருக்குது. இப்போ எல்லாருமே ஒன்றிணைஞ்சால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுகலேயே பார்த்தீங்கன்னா உட்கட்சி பூசு நிறையா இருக்குது. இப்போ திருச்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கே.என். நேரு இல்லாமல் எந்த ஒரு விழா நடக்காது. ஆனால் ரீசெண்டாக நடந்துச்சு, அதுவும் பார்க்க முடிச்சு. உட்கட்சியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தலையீடுகள். அதே மாதிரி துரைமுருகன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் திமுகவில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கவர். மைன்ஸ் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில இலாக்கா இருக்குது. அது தூக்கி பார்த்தீங்கன்னா ஆவடி நாசருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. திருப்பி அவர் அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீண்ட நெடுகால அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகிரியோட ஆதரவாளர் நம்மளுக்கு தெரியும் தமிழரசி ரவிக்குமார். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் சார்ந்தவர். அவங்கள அமைச்சர் ஆக்க போகிறதா தகவலியாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 19 அந்த டைமில் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா துணை முதல்வர் ஆகிறதா தகவல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த உட்கட்சியிலையும் ஏகப்பட்ட சலசலப்பு இருக்க சூழ்நிலை. ஈஸியாக அதிமுக ஆட்சியை ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் பிடிக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எடப்பாடி சம்மதிக்கலைன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சம்மதம் பண்ண வச்சிடலாம். ஆனால் அங்கே என்ன சிக்கல்னா, கேபி முனுசாமி போன்ற நபர்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பிரெயின் வாஷ் பண்ணி பொதுக்குழு உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா அவங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சசிகலா ஓபிஎஸ் வந்தாங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர் சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போயிடுவாங்க. நீங்கள் பொதுச்செயலாளர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி ஏறுன்ற மாதிரி பயமுறுத்தி வைக்கிறது. ஆனால் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாம் கேட்டிங்கன்னா இல்லை. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் முதலமைச்சராக இருந்துட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பயம், ஓபிஎஸ் எல்லா ஆதரவும் போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒன்று குறிப்பிட்டு கவனித்து பார்த்தா தெரியும், ஓபிஎஸ்ஸையும் தவிர்க்க முடியாத தலைவர். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி விட்டு ஓபிஎஸும் சசிகலாம் கட்சி நடத்துனாங்கன்னா அப்பயும் ஜெயிக்க முடியாது. அதுதான் உண்மை. அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு தூக்க மாட்டார். அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்குன்ற ஒரு ஃப்ரேம் கிரியேட் ஆயிடுச்சு. அவர் தவறியோ பார்த்தீங்கன்னா அவருக்கு செல்வாக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலம் ஆகிட்டார், முதலமைச்சர் இருந்தவர்னு சொல்லிட்டு. அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை அவரும் தவிர்க்க முடியாத ஒரு நபராக தான் இருப்பார். இதில் என்ன சிக்கல்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சமாளிச்சுருவார். ஓபிஎஸ்லையும் சசிகலாலையும் எடப்பாடியை நெருங்கக்கூட முடியாது. இங்கே சிக்கலே பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி தான். கேபி முனுசாமிக்கு என்ன சிக்கல்னு பார்த்திங்கன்னா அவர் துணை பொதுச்செயலாளர் பதவி காலியாயிரும், கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க. அவர் யாருக்கு பார்த்திங்கன்னா அவர் கூட மோதல் பார்த்திங்கன்னா திவாகரோட மோதல், சசிகலாவோட பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து மோதல், இப்போ ஓபிஎஸ் தர்மயுத்தம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடாகி மோதல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிவி சண்முகம் சொல்ல தேவையில்லை, பொதுக்குழு நடக்கும்போதே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோதல் உருவாயிடுச்சு. அப்புறம் எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் அப்படின்ற மாதிரி அதிமுகவில் கேபி முனுசாமி சண்டை போடாத இடமே இல்லை, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் செல்லப்பாண்டி, அவர் முன்னாள் அமைச்சரும் கூட, அவர்கிட்டையும் மோதல். ஸோ என்ன வாக்குவாதம் வருதுன்னா, எதனால் தோல்வின்னு கேட்குறாங்க. தோல்விக்கான ரீசன் சொல்லிடுறாரு. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கிஃப்ட் இல்லை, தலைமை சரியாக கவனிக்கலான்ற மாதிரி. நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்களா ஆட்சியில் இருக்கும்போன்ற மாதிரி, அதை எடுக்க வேண்டியதுனா உங்கள் கை காசை போட வேண்டியதுன்ற மாதிரி கேட்டிருக்காரு. செல்லப்பாண்டி அதே திருப்பி முனுசாமி பார்த்து கேட்டிருக்காரு, நீங்கள் உங்கள் கை காசை போட்டு கிருஷ்ணகிரியிலையும் தர்மபுரியும் ஜெயிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வாக்குவாதம் ஆயிடுச்சு.
ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா நிறைய தைரியம் கொடுக்குறது, எடப்பாடியை பார்த்திங்கன்னா ஏற்றி விடுறது. இதுக்கு முக்கியமான ரீசன் கேபி முனுசாமி தான். கேபி முனுசாமி செய்கிறனால என்ன பிரச்சனைனா, சசிகலா ஓபிஎஸ் வந்தாங்கன்னா அட்ரஸ் இல்லாமல் போகுது ஒரே ஆள் பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி மட்டும் தான், வேறு யாரும் கிடையாது. ஜெயக்குமார், உதயகுமார்லாம் பார்த்திங்கன்னா பேசாமல் இருந்துருவாங்க சசிகலா ஓபிஎஸ் தான். ஆனால் கேபி முனுசாமி கிடையாது, விரட்டியே விட்ருவாங்க. உதயகுமாருக்கு ஒரே அடியாக சின்னம்மான்னு சொல்லிட்டு போய் காலில் விழுந்துறாரு. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இது எடப்பாடி பழனிசாமியில் கேபி முனுசாமிக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், நத்தம் விஸ்வநாதன் கூட பார்த்திங்கன்னா சசிகலா சந்தித்து பேசினதாக சொல்கிறாங்க. பட் தினகரன் தான் சந்தித்தார், திவாகரை தான் சந்தித்தாங்க. டிடி தினகரன்ட்டே பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க எல்லாருமே. சசிகலா தரப்பு பெரிய லெவலில் சுமூகமான பேச்சு, பழைய பழைய பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா தீர்த்துக்கிட்டாங்க, எல்லாம் சுமூகமாக போயிடுச்சு. ஒன்றிணையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அவர் டிடி தினகரன் கட்சியை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நிறைய பேர் சசிகலா வரணுன்ற மாதிரி இப்போ பச்சை கொடி காமிச்சிருக்காங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பார்த்திங்கன்னா பச்சை கொடி காமிச்சிட்டாரு. இது ஒருத்தர் 30 எம்எல்ஏ பார்த்திங்கன்னா திவாகர் பேசியிருக்காரு. அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா லைம்லைட்டில் இல்லாத முன்னாள் அமைச்சர் நிறைய பேர், இப்போ ஆனந்தன்றவரை பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் இருந்தவங்க நிறைய பேர் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காங்க. பட் வந்து பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தெரியவே இல்லை. அதே மாதிரி தோப்பூர் வெங்கடாச்சலம் மிகப்பெரிய அளவு செல்வாக்கான நபர் இருந்தார். அவரை இந்த நிலைமைக்கு ஆக்கினதே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் எடப்பாடியோட இருக்க ஒரு சில முன்னாள் அமைச்சரோட பார்த்திங்கன்னா பேச்சு கேட்டு, கருப்பண்ணன் அவர் பேச்செல்லாம் கேட்டு எடப்பாடி பழனிசாமி தோப்பூர் வெங்கடாச்சலத்துக்கும் சண்டை வெளியேறிட்டார். ஸோ அப்படி வெளியேறினோன்னா திருப்பி ஒன்றிணைஞ்சால் தான் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பாதைக்கு நோக்கி போக முடியும். இப்போ வெங்கடாச்சலம் பார்த்திங்கன்னா தனியாக நின்றார், தோல்வியை தான் கண்டார். திமுகலையும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கை கொடுக்கல, பாஜகலையும் பெரிய லெவலில் நீடித்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போ ஸ்டேபிளாக நிற்கணும்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும். ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ வேலுமணி, தங்கமணியை அதே மாதிரி செங்கோட்டையனை நீக்கிடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஐடியா போட்டு கொடுக்குறது இந்த கேபி முனுசாமி தான். அப்படி ஐடியா போட்டு கொடுத்தனா முடிஞ்சிருமா? முடியாது. நிர்வாகிகளை பார்த்திங்கன்னா அவங்க ஆதரவு நிர்வாகி நீக்கிட்டு அப்புறம் கேபி முனுசாமியை எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையை நீக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தை ஐடியா கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில தரப்பு என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க, செங்கோட்டையனோ எஸ்பி வேலுமணி கை வச்சிங்கன்னா அவங்க பின்னாடி நிறைய நிர்வாகி போய் அவங்க ஓபிஎஸ் சசிகலா பக்கம் போனால் மொத்தமாகவே காலி ஆயிரும்ன்ற மாதிரி சொன்னால தான் எடப்பாடி பழனிசாமி பொறுமையாகவே இருக்கார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணிக்கு புகைச்சல் இருக்குது. அந்த புகைச்சல் பார்த்திங்கன்னா வெளியே காமிக்கவே இல்லை யாருமே. அந்த புகைச்சல் இருக்கும்போது இப்போ எஸ்பி வேலுமணிக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மோதல் ஆணுச்சு பார்த்திங்களா, அந்த நாள்லாம் எஸ்பி வேலுமணி என்ன சொல்லியிருப்பாருன்னா, எப்படியாச்சும் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி திருப்பி முதலமைச்சர் ஆக்கும்ன்ற மாதிரி சாஃப்டாக தான், உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை தான் பார்த்திங்கன்னா வெளியே பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பிரச்சனை உருவெடுக்கலை. ஆனால் இதே மாதிரி எப்பயுமே நீடிக்காது. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் வரும்போது இவங்கெல்லாம் கை கொடுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கன்வின்ஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் கட்சி இருக்குது, இந்த பொதுக்குழு வேறு பார்த்திங்கன்னா வழக்கு வேறு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அது வரைக்குமே பொறுமையாக தான் இருக்காங்க. செங்கோட்டையன் கூட பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனாலும் எடப்பாடியார் பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. சிவி சண்முகத்துக்கும் அப்படி தான். ஆனால் டைம் கிடைக்கும்போது இதே மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.